Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். NEET 2024க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் சீக்கிரமே ஓபன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிப்ரவரியில எப்ப வேணா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படி சார் இத சொல்றீங்க அப்படி நீங்க கேட்கலாம். போன வருஷம் வந்து மார்ச் 7th தான் ஓபன் ஆனுச்சு. மார்ச் 6th ஓபன் ஆனுச்சு. அதுக்கு அப்புறம் ஏப்ரல் 6th க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டதனால கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஏப்ரல் 6ல இருந்து ஒரு few days எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் இந்த தடவை மார்ச் 6 வரைக்குமே நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு நாள் தள்ளி போக வாய்ப்பு இருக்கானா சான்சஸ் ரொம்ப குறைவு. காரணம் என்னன்னா போன வருஷம் ஜனவரி மாதம் வரைக்குமே நமக்கு கவுன்சிலிங்கே நடந்துச்சு. அப்புறம் கவுன்சிலிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் லேட் ஆகிடுச்சு. பட் இந்த தடவை ரீஃபண்ட் அப்படிங்கிறது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுவாங்க கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்களோட நோட்டிஃபிகேஷன் படி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு refund have been sent to the same account or card from where the security deposit was remitted to MCC ன்னு அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது மோஸ்ட்லி ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் 99.9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் யாருக்கெல்லாம் எலிஜிபிளோ அவங்க எல்லாருக்குமே MCC ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் யூஜி கோர்சஸில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து நவம்பர் 27 ரீஃபண்ட் பற்றின அப்டேட்லாம் போட்டு நிறைய பேருக்கு ரீஃபண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. அதாவது இங்கேயும் கிட்டத்தட்ட 99.9% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீஃபண்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரீஃபண்ட் முடிஞ்சிருச்சு எல்லா கவுன்சிலிங் அத்தாரிட்டியும் கவுன்சிலிங் 2023 அதாவது அந்த கவுன்சிலிங்கை பேஸ் பண்ணி தான் MBBS அட்மிஷன் ஆல் இண்டியா கோட்டா ஸ்டேட் கோட்டாவில் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே 2023 வந்து கவுன்சிலிங்க்கு செக்யூரிட்டி டெபாசிட் யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் போயிடுச்சு அப்படின்னா அண்ட் தென் அடுத்த வருஷத்துக்கான அதாவது 2024க்கான நீட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது ரூல்ஸு. ஸோ கம்ப்ளீட்டட் என்ன கம்ப்ளீட்டட் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணுறது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போது நீட் 2024க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிமேல் எந்த தடையும் இல்லை. போன வருஷம் ஏன் மார்ச் 6 வரைக்கும் ஆணுச்சு அப்படின்னா ரீஃபண்டை குழந்தைங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு அவங்க அக்கௌண்ட்டுக்கு அவங்க பேரண்ட்ஸோட அக்கௌண்ட்டுக்கு அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆணுச்சு. பிகாஸ் ஜனவரி மாதம் வரைக்குமே போன வருஷம் கவுன்சிலிங் நீடிச்சுது. பட் இந்த தடவை அந்த மாதிரி கவுன்சிலிங் நீடிக்கலை. கவுன்சிலிங்லாம் நவம்பர்லேயே முடிஞ்சு போச்சு எல்லா ரவுண்டுமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போது எனி டைம் நமக்கு பிப்ரவரி மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நீட் 2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ ரீசனோட நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி நீட் 2024 அப்ளிகேஷனுக்கு இப்போதைக்கு எனக்கு என்னெல்லாம் வேணும் சார் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அதே போல் நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டராக இருந்தால் 12th மார்க் ஷீட்டும் கையில் வச்சுக்கணும். ஏன்னா மார்க் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் 4th சப்ஜெக்ட் இங்கிலீஷோ மேத்தமெட்டிக்ஸோ அந்த மார்க் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு அதாவது அன்ரிசர்வ்டு ஓப்பனாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படாது. OBC, NCL, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், SC, STனா அதுக்குரிய சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. SC, ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேம் சர்டிஃபிகேட் நீங்கள் ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ன வச்சுக்கோங்களோ அதே தான். OBC, NCL, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. என்ன கம்யூனிட்டி அப்ளிகேஷன் போடும்போது என்ட்ரு பண்ணுறீங்களோ அதுதான் அட்மிஷன் வரைக்கும் இடையெல்லாம் மாற்ற முடியாது. ஈவன் இந்த கரெக்ஷன் விண்டோ நம்ம மாற்ற முடியாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபில் ஒயிட் பேக்ரவுண்ட் இதெல்லாம் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோகிராஃபில் வந்து போன வருஷம்லாம் நேம் அண்ட் டேட் அதாவது டேட் அப்படிங்கிறது ஃபோட்டோகிராஃப் எப்போ எடுத்த டேட் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. பட் இந்த தடவை கேட்குறாங்களா இல்லையா அந்த வந்து ஸ்பெசிமன் காப்பி அவங்க போடுவாங்க. எதில் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ஃபார் நீட் 2024க்கு அவங்க வந்து ஸ்பெசிமன் காப்பி கொடுப்பாங்க. அது வந்ததும் கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம கையில் கொடுக்கறதுக்கு ½ அன் ஹவரே ஜாஸ்தி தான். அதனால் நம்ம பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு ஃபோட்டோ எடுத்து வேஸ்ட் ஆகிட வேண்டாம். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் மோஸ்ட்லி இவ்வளவு தான் தேவைப்படும். வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஆதார் கார்டு நம்பர் வச்சுக்கோங்க. அது நமக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கேட்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலே நம்ம ஈஸியாக உங்களோட சிக்னேச்சர் குழந்தையோட சிக்னேச்சர் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அந்த மாதிரி சிக்னேச்சர் ஆஸ் வெல் அஸ் குழந்தையோட ஃபோட்டோ இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ டேட் அண்ட் நேம் இருக்கணுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாங்க. ஃபோட்டோ கடையில் போய் ஃபோட்டோஷாப்பில் போய் வாங்கிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். எனி டைம் இன் February நம்ம வந்து வெரி சூன் நம்ம நீட் 2024 அப்ளிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.